ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். லாஸ்ட் 2-3 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய குவைரீஸ்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட ஆன்சர் தான் நம்ம ஜெய் கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் ஜெய். வணக்கம். லீகல் சர்டிஃபிகேட் எதுக்காக தேவைப்படுது? லீகல் சர்டிஃபிகேட் பார்த்துட்டீங்கன்னா, முக்கியமா அது வந்து அதிகமா யூஸ் பண்றது ப்ராப்பர்ட்டி சேல் அதுக்காக தான். ஒரு குடும்பத்தில ஃபேமிலி மெம்பர் இருக்கிறாங்க. அப்பா அல்லது அம்மா. இதில யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்டின்னா, அவங்க பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள வந்து சேல் பண்ணணும் அப்டின்னாலோ, அப்டி இல்லன்னா அவருக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்ப எல்ஐசி போட்டிருப்பாரு. அதோட கிளைம் வாங்கணும் அப்டின்னாலும், இந்த மாரி லீகல் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில யார் அப்டின்னு பார்த்துட்டீங்கன்னா, அப்பா அல்லது அம்மா இதில யாரோ ஒருத்தர் இறந்தாங்கன்னா, அப்பா மற்றும் அவருடைய பசங்கள் இருக்காங்க. பிளட் ரிலேஷன் பசங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலும் அதில வந்து கண்டிப்பா இருப்பாங்க. இதே இது அந்த ஃபேமிலில ஒரு திருமணம் ஆகாத ஒரு நபர் வந்து இறந்துட்டாங்க அப்டின்னா, அவருடைய அண்ணன், தங்கச்சி, அப்பா இவங்க வந்து லீகலரா இருப்பாங்க. ஸோ இப்போ லீகல் சர்டிஃபிகேட் எங்கே போய் அப்ளை பண்ணலாம்? லீகல் சர்டிஃபிகேட் நீங்க ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் இல்ல. பக்கத்தில இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில போய் அப்ளை பண்ணலாம். அப்டி இல்லன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனா என்ன அப்டின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது யார் இறந்தாரோ, அவருடைய டெத் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் நீங்க சப்மிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு. 2வது அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய அந்த பிளட் ரிலேஷன் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்ட வந்து சப்மிட் பண்ணணும். இது சப்மிட் பண்ணி டைரக்ட்டா வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி, அது ஓகே தானா அப்டின்றது கன்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் லீகல் சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. இப்போ லீகல் சர்டிஃபிகேட் வந்து விற்கிறதுக்கு அது தேவைப்படுமா? மஸ்ட்டா? மேண்டேட்டரியா? எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து சேல் பண்றதுக்கு லீகல் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்க அத சேல் பண்றதுக்கு யார்ட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து ட்ரெடிஷனலா இருக்கும். பாரம்பரியமா அந்த லேண்ட் இருக்கும். அத வந்து அவங்க பாகப்பிரிவினை பண்ணியிருக்க மாட்டாங்க. அ யார் பேருக்கும் மாத்தியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய சொந்தங்கள் இருக்கும் இல்லையா? பங்காளிகள் அப்படின்னு சொல்ற மாரி. அவங்க அத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது, இல்லன்னா அத விக்க ட்ரை பண்ணும்போது, யார் இறந்தாங்களோ, யார் பேர்ல இருக்கோ, அப்ப அவங்களுடைய வாரிசுகள் எல்லாத்துக்கும் லீகல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும், இந்த 2க்குமே வந்து கண்டிப்பா தேவை. பத்திரப்பதிவுலாம் நம்ம செய்றோம் இல்லையா? அப்போ அதில செய்யும்போது நிறைய பிழைகள்லாம் ஏற்படுது. ஸோ இது எந்த மாரி பிழைகள்லாம் வரும்? பத்திரப்பதிவு அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அத தாண்டி வந்து சில தவறுகள் நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வே நம்பர தப்பா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப ரேரா தான் நடக்கும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டோடைய சுற்றுப்பகுதி நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இருக்கு இல்லையா? அதோட லேண்ட் மார்க்ஸ வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணாம விட்டுருப்பாங்க. அந்த அந்த மாரி சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பத்திரப்பதிவிடப்போ நிறைய பிழைகள் நடக்குது இல்லையா? அத எப்படி நம்ம சரி செய்றது? இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க. உங்க பத்திரத்தில வந்துட்டு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்டின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அத கிராஸ் வெரிஃபை பண்ணணும். இப்ப பழைய டாக்குமெண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்டின்ட்டு. அது ரொம்ப ரேரா தான் இருக்கும். இப்போ சர்வே நம்பர் மிஸ் ஆயிருக்கு. இந்த மாரி தான் இருக்கு. மிஸ் ஆகாது. தவறுதலா இருந்துச்சுனாலும், நீங்க வந்து பிழை திருத்தம் அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டாக்குமெண்ட்ட வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி அந்த பிழை திருத்தம் பண்ணி உங்களுடைய லேண்ட்ல உள்ள தவறுகள சரி பண்ணிக்க முடியும். ஓ! அதே வந்து நம்ப மெயின் பத்திரமா எடுத்துக்க முடியுமா? மெயின் பத்திரமா எடுத்துக்க முடியாது. நீங்க ஏற்கனவே ம பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டா எடுத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே இருக்கிறது அந்த பத்திரம் அப்படியே தான் இருக்கும். இந்த பிழை திருத்தம் பண்ணத அதோட ஆட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க இன்கேஸ் சேல் பண்றீங்க, அப்படி இல்லன்னா வந்து உங்க வாரிசுகளுக்கு மாத்தி குடுக்கும்போது, இந்த பிழை திருத்த பத்திரத்தை சேர்த்து நீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல காமிச்சு, அத சரியான பத்திரமா பதிவு பண்ணி அவங்களுக்கு குடுக்கணும் அவ்வளோதான். ஒருத்தர் வந்து இடம் வாங்கியிருக்காரு. பத்திரத்தில வந்து செக் பண்ணும்போது 60 சென்ட்டுன்னு இருக்கு. பட் ஆனா வந்து அங்க போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 40 சென்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. 1 ஏக்கர் இருக்கு அப்படின்னு. ஆமா. இது முக்கியமா பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து 40 சென்ட்னா அரசு நிலமா இருக்கும். இல்லன்னா புறம்போக்கா இருக்கும். இப்ப ஒரு ஆற்றங்கரையோரம் இருக்காங்க அப்டின்னா, அவங்க லேண்டோட பக்கத்து இடத்தையும் அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு மலை ஓரங்கள்ல இருந்தாலும் அந்த மாரி, குளத்தின் ஓரமா இருந்தாலும் சரி, ஏரிக்கரை ஓரம் இருக்கும்போது, அது சிலர் ஆக்கிரமிக்கவும் செய்யலாம். இல்லன்னா அந்த இடத்துல பயன்படுத்திட்டும் இருக்கலாம். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, பத்திரத்தில வந்து கம்மியா இருக்கும். ஆனா ஆக்சுவல் இடங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா அது புறம்போக்கு நிலங்கள். அது அரசு எப்ப வேணாலும் தேவைப்பட்டா அத எடுத்துக்கும். வாங்குறவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பத்திரத்தில எவ்வளவு இடம் இருக்கோ, அந்த 60 சென்ட்க்கு தான் காசு குடுக்கணும். அந்த 40 சென்ட் புறம்போக்கு இடத்துக்கு காசு குடுத்துறக்கூடாது. அது அவங்களுக்கு நஷ்டம். ஒருத்தர் இடம் வாங்க போறாரு. எந்த மாரி இடத்தெல்லாம் அவரு வாங்கவே கூடாது? முக்கியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, பஞ்சமி நிலம் அப்டின்ற ஒரு நிலம் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் உள்ள இடம். அத வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, எத்தன வருஷம் கழிச்சுனாலும் அத திரும்ப வந்து கவர்ன்மெண்ட் ரிட்டெயின் பண்ணிடும். அப்போ அந்த மாரியான இடங்கள வாங்கக்கூடாது. 2வது அனாதீன இடம், நிலம் அப்டின்ற மாரி இருக்கு. இது என்ன அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பணி செய்யக்கூடிய பணியாளர்களுடைய குடும்பத்துக்காக வழங்கக்கூடிய இடம். அது கோயிலா இருக்கலாம், அரசு அலுவலகங்களா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்களா இருக்கலாம். அதுல வேலை செய்வாங்க.
அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பம் பரம்பரையா அத பயன்படுத்துறதுக்காக அத குடுத்துருக்கக்கூடிய நிலம். அத நீங்க வாங்குனீங்கனாலும் அது வந்து வேஸ்ட். ரிஸ்க் தான். அதனால திரும்பியும் அத கவர்ன்மெண்ட் ரீட்டெயின் பண்ணிருவாங்க. அந்த நிலத்துக்கு நீங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட் வேஸ்ட். அதனால இந்த மாரியான இடங்கள் வாங்கவே கூடாது. சொத்து பத்திரங்கள் வந்து இப்போ என்னென்ன பத்திரங்கள் வந்து நடைமுறையில இருக்கு? சொத்து பத்திரங்கள்ல வந்து முக்கியமா நம்ம சொல்றது சேல் டீட் சொல்லுவாங்க. கிரய பத்திரம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, 3 பெர்சனுக்கு நம்ம சேல் பண்றோம் இல்லையா? அப்போ வந்து இந்த மாரியான நடைமுறை இருக்கு. சுத்த கிரய பத்திரம் அப்படின்றத அத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் அதாவது பாகப்பிரிவினை. ஒரு அப்பா இருப்பாரு. அவருக்கு 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மொத்த சொத்துக்களையும் ஈக்குவலா டிவைட் பண்ணி குடுக்குறாரு. அவருக்கு பிடிச்ச மாரி டிவைட் பண்ணி குடுக்குறாரோ, ஸோ எனிவே அத பாகப்பிரிவினை அவங்க பண்ணி குடுப்பாங்க. அது வந்து பார்ட்டிஷன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிஃப்ட் டீட். இப்ப நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு தானமா குடுக்குறீங்க, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தானமா குடுக்குறீங்க, இல்லன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காவது வந்து தானமா அந்த உங்களுடைய இடத்த எழுதி குடுக்குறீங்க அப்படின்னா, அத கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத தாண்டி வந்து உயில் உங்களுக்கு தெரியும். உயில பொறுத்தளவு என்ன அப்படின்னா, எத்தன முறை வேணாலும் அத மாத்தி மாத்தி எழுத முடியும். ஸோ, அதனால இந்த உயில வச்சு யாராவது லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த உயில் வந்து வேலிட்ல இருக்கா? இல்லையா? அத வந்து ரத்து பண்ணியிருக்காங்களா? இல்ல நடைமுறையில இருக்கா? அப்படின்றத கண்டிப்பா பார்த்து தான் வாங்கணும். அது பார்க்காம வாங்குனாங்கன்னா, இவங்க சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. 2வது பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் குடுத்திருக்கதா சொல்லுவாங்க. அதுவும் இதே மாரி தான். உயில் மாரி தான். அது எத்தன முறை வேணாலும் மாத்தி, மாத்தி நம்ம எழுதலாம். பவர கேன்சல் பண்ற பவர் யார் குடுக்குறாங்களோ, அவங்கள வந்து கேன்சல் பண்ற ரைட்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவர் குடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் குடுத்திருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்ல அப்டின்னா, இவங்க வந்து பவர ரத்து பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த 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 நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய பவர வச்சு அந்த லேண்ட விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி லேண்ட் வாங்கும்போது பவர் குடுத்துருக்காங்க அப்டின்னா, அந்த பவர் இப்ப நடைமுறையில இருக்கா? ரத்து பண்ணியிருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். அது சேஃப். ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடைமுறையில இருக்கு. 2010ல வந்து ஒருத்தர் வந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க. 10 சென்ட் வாங்கியிருக்காங்க. அவரு போயிட்டு பார்க்குறாரு. ஒரு 8 சென்ட் தான் இருக்கு. மீதி 2 சென்ட் வந்து இல்ல. ஸோ அத எப்படி நம்ப தெரிஞ்சுக்கிறது? 10 சென்ட் இடம் வாங்கியிருக்காங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க வாங்கும்போது மெஷர்மென்ட் வந்து பண்ணுனாங்களா? அளந்து தான் வாங்குனாங்களா? அப்டின்றது ஒரு விஷயம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அளந்து வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட் போய் பார்ப்பாங்க, பிளாட்ட பார்ப்பாங்க, வாங்கிருவாங்க. அது பண்ணவே கூடாது. எப்ப போனாலும் நீங்க புதுசா இடம் வாங்குறீங்கன்னா, கரெக்ட்டா அளந்து தான் நீங்க வந்து இடத்த வாங்கணும். 2ண்டு நீங்க அளந்து தான் இடம் வாங்கியிருக்கீங்க. அதுல 10 சென்ட் இருந்துச்சு. ஆனா, இப்ப 2 சென்ட் காணோம் அப்டின்னா, அதுக்கு வந்து ஆக்கிரமிப்பு தான் காரணமா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க வந்து அந்த இடத்த வந்து ஏன்னா இவரு அந்த பக்கம் போயிருக்கவே மாட்டாரு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆக்கிரமிப்பு வந்து நம்போ எப்படி ஃபர்தர் ஸ்டெப் எடுத்து அத எடுக்க முடியும்? இப்ப சுத்தி இருக்கிற இடத்துல உள்ளவங்க வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்கன்னா, இந்த மாரி எனக்கு கம்மியா தான் இடம் இருக்கு. அதனால எனக்கு அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு, அவங்க கிட்ட அவங்க ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அளந்து நம்மளோட இடத்த எடுத்துக்கலாம். அவங்க இடத்துல இருந்தா, அதுக்காக அவங்களோட இடத்த நம்ம எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் 10 சென்ட் இருக்கு. அவருக்கும் 10 சென்ட் இருக்கு. இப்ப மெஷர்மென்ட் பண்ணும்போது உங்களுக்கு 8 சென்ட் இருக்கு. அவங்களுக்கு 12 சென்ட் இருக்குன்னா, நீங்க 2 சென்ட் நம்ம எடுத்துக்கலாம். அத தாண்டி அவங்களோட இடத்த நம்ம எடுக்க முடியாது. இல்ல அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க அப்டின்னா, ரீசர்வே அப்டின்னு அப்ளை பண்ணணும். இது இ-சேவை மையத்தில தான் போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா, எப்ப சர்வேயர் அவைலபிளா இருக்கிறாங்களோ, அந்த டைம் தான் வருவாங்க. உடனே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால நீங்க ரீசர்வே பண்ணுனீங்க அப்டின்னா, அதன் மூலமா வந்து நீங்க உங்களுடைய லேண்ட வந்து மீட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இ-சேவை மையத்தில போயிட்டு ரீசர்வே அப்ளை பண்றோம். அது பண்ணும்போது அது எவ்வளோ நாளுக்குள்ள நடக்கும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. 1 மாசம் ஆச்சு, 1 1/2 மாசம் ஆச்சு. இன்னும் வரல. அதோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும்? இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, 90 டேஸ்க்குள்ளாடி கண்டிப்பா அவங்க அத பண்ணி முடிக்கணும். பட் என்னன்னா, நம்மளோட ஆள் பற்றாக்குறைங்கிறது எல்லா துறைகள்லயும் இருக்கு. நம்ம பார்க்க தான் செய்றோம். ஸோ, அப்படின்னு இருக்கும்போது அவங்களால அத இது பண்ண முடியாது. சீனியாரிட்டி அடிப்படையில வருவாங்க. இல்லன்னா குறுக்கு வழிய தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்ம எப்பவுமே குறுக்கு வழிய வந்து என்கரேஜ் பண்றதில்ல. இப்போ நம்ம ரீசர்வேக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்ளை பண்ணிட்டு பக்கத்தில இருக்கிறவங்க வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? ரீசர்வே அப்ளை பண்றீக்கீங்க. இப்ப சர்வேயர் வராங்க. வர்ற இடத்துல வந்து பக்கத்து பிளாட்ல உள்ளவங்கலாம் பிரச்சனை பண்றாங்கன்னா, நீங்க அந்த புகார வந்து கோட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்ற அந்த ஆஃபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். குடுக்கும்போது இந்த மாரி என்னோட இடம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதனால என்னோட இடத்த அளந்து அ போலீஸ் பாதுகாப்போட அளந்து நீங்க வந்து எனக்கு சரி பண்ணி குடுக்கணும் அப்படின்ற மாரி கேட்கலாம். அதுக்கு சர்டன் அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணியாச்சுன்னா, அவங்க கோட்டாட்சியர் என்னன்னா, வட்டாட்சியர் அவங்கள வந்து உத்தரவிட்டு போலீஸ் பாதுகாப்போட நமக்கு அளந்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த மாரி சம்பவம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
பட் தேவைப்பட்டால் நம்ம அங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணியும் வந்து அவங்க மறுபடியும் வாக்குவாதம் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ இதுக்கு மேல நம்ம லீகல் ஆக்ஷன் அந்த மாரி எடுக்கலாமா அவங்க மேல? இப்ப கோட்டாட்சியர் லெவல்ல அல்லது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமா அந்த ப்ராப்ளத்த சரி பண்ண முடியும்னா, நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியது இல்ல. அப்படி இல்ல அப்படின்னா, நான் பிரச்சனை தான் பண்ணுவேன், நான் குடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஃபைனல் ஆப்ஷன் நம்ம கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். இப்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆர்டர் போட்டுமே அந்த நடத்த குடுக்காம இருக்கிற சில கேஸஸ்களும் நம்ம பார்க்க தான் முடியும். பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து பட்டா அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பட்டால பார்த்தீங்கன்னா, பக்கத்து நிலத்தோட ஆளுங்களோடதையும் சேர்த்து இவங்களுக்கு பட்டால அப்டேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி அ எரர்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம கரெக்ஷன் பண்றது? இது வந்து வட்டாட்சியர் தான் வந்து நமக்கு பட்டா வழங்குவாரு. அதுல தவறுகள் நடந்துச்சுன்னா, நீங்க திரும்ப அதே வட்டாட்சியர்கிட்ட போய் முறையிட்டீங்கன்னா, வேலை நடக்காது. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, நம்ம பண்ண தப்ப அத அக்செப்ட் பண்ணிட்டு நான் தான் தப்புன்னு குடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி தவறுகள் நடக்குதுன்னா, நீங்க திரும்ப திரும்ப வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா, வேலை நடக்கவே நடக்காது. நீங்க அவருக்கு மேல உள்ள கோட்டாட்சியருக்கு தான் போணும். அவர்கிட்ட போய் நான் அந்த டேட்ல பட்டா அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோட லேண்ட்ஸ் இவ்வளவுதான். பட் வந்து பட்டால தவறுதலா குடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இத சரி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோட்டாட்சியருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, அவரு வந்து வட்டாட்சியருக்கு உத்தரவு போடுவாரு. இந்த மாரி எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு. அத கரெக்ஷன் பண்ணி சரியான பட்டா குடுங்க அப்டின்னா தான், நமக்கு பட்டா கிடைக்கும். அத தாண்டி நீங்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எத்தன வருஷம் அலைஞ்சீங்கனாலும், அது கேன்சலும் ஆகாது, புது பட்டா கிடைக்கவும் செய்யாது. ஸோ இது நம்ம போயிட்டு அவர்கிட்ட குடுக்குறோம். எவ்வளோ நாளைக்குள்ள, எவ்வளோ மாசத்துக்குள்ள நம்ம இது கிடைக்கும்? அது முறையான கரெக்ஷன். என்கொயரி பண்ணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 45 டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஏன் அப்டின்னா, எதனால அந்த மிஸ்டேக்ஸ் வந்துச்சுங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்ட்டா தான இருக்கா அப்டி இல்ல தான் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. இட் வில் பி டேக் டைம். ஒருத்தர் பட்டா அப்ளை பண்ணியிருக்காரு. என்னென்ன காரணத்த வச்சு பட்டாவ ரிஜெக்ட் பண்ணுவாங்க? ஃபிராங்கா சொல்லணும் அப்டின்னா, நெறைய பேர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, லஞ்சம் கேட்டாங்க, குடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால தான் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி சில காரணங்கள் இருக்கு. இப்ப எப்படி பார்த்துட்டீங்கன்னா, சொத்து பத்திரத்துக்கும் உங்களுடைய பட்டால, பழைய பட்டா இருக்கு இல்லையா? ஏற்கனவே நீங்க வாங்கியிருப்பீங்க. அந்த பட்டாக்கு வந்து லேண்டோடைய அளவு வந்து மாறுபடும். இப்ப இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, பத்திரத்தில 10 சென்டுன்னு இருக்கும். ஆனா வந்து பட்டால வந்து 8 சென்டுன்னு தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலும் பட்டா குடுக்குறதுக்கு ரிஜெக்ட் பண்ணலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது மிஸ்டேக். பத்திரத்தில ஒரு பேர் இருக்கும். பட்டால இன்னொரு பேர் இருக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, வழக்கமாவே 2 பேர் இருக்கும். அது வந்து வழக்கு முறையில அந்த மாரி இப்போலாம் அது கம்மி தான். பழைய இதுல அந்த மாரி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது இருந்தாலும் ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, லேண்டோடைய மெஷர்மென்ட்ல லொகேஷன் வேறுபடுதுன்னு வச்சுக்கங்களேன். நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்ல வந்து தவறுதலா குடுத்துருக்காங்க அப்படின்னாலும், அதனாலயும் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியூவர்ஸ் நீங்க நெறைய குயரீஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஜெய் வந்து உங்களுக்கு அதுக்கு பேசியிருக்காரு. ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அ அதுக்கு நாங்க கமெண்ட் பாக்ஸ்லயே ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ தேங்க் யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யூர் இன்ஃபர்மேஷன் சேனல்.